ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ட்ரிங்க்ஸ் வந்து டெய்லியுமே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்காதுங்க. அதுக்கடுத்து புரதச்சத்து குறைபாடு இருக்காது. எலும்புகள் வலுவாகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதனுடைய ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. ராகி ஏற்கனவே நான் சுத்தமான ராகி தான் எடுத்திருக்கேன். கழுவி காய வச்சுருக்கேங்க. அதை தான் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம் இதை. ராகி பாருங்கள், நான் சேர்க்கும்போது நல்ல கலராக இருந்தது. இப்போ வறுபட்ட உடனே இப்போ ஒரு கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுக்கணுங்க. வறுக்கும்போது நல்ல மனம் வரும். ஒவ்வொரு ராகி பொரிஞ்சு வரும். அதுதான் நல்ல கரெக்டான பதம். அப்போ நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். அதுக்கடுத்து அதே கடாயில் ஒரு கிராம் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கிராம் இருக்குங்க இந்த பாதாம். இது எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-75 பாதாம் இருக்குங்க. அந்த அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 1.25 கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா ரொம்பவே நல்லது. இதுவும் வறுபட்டுடுச்சு. இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா சூடாறட்டும். சூடாறின உடனே இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் முதல்லையே நம்ம ராகியும் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து இப்போ ஒரு சன்னி எடுத்துருக்கேங்க. சன்னியில் சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் என்ன கப்பி இருக்கும் இல்லையா, அதனால் சலிச்சு எடுத்துக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைப்படும். இது வறுத்து அரைக்கிறதால நல்லாவே அரைப்படுங்க. இது போல் நம்ம அரைச்சி சன்னியில் இது சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா பாருங்கள், நல்லாவே இது அரைப்பட்டிருக்குங்க. கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதையுமே நம்ம கப்பி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து போட்டுட்டோம். 2வது முறையும் இருந்ததையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மாவு திரும்பவும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். ஏன்னா பாதாம் சேர்க்கறதுக்காக முதல்லையே பாதாம் சேர்த்தா இதில் எண்ணெய் பெசரிக்குங்க. அதனால் அதுக்கடுத்து தான் நம்ம பாதாம் சேர்க்கணும். இப்போ நான் எடுத்த மாவில் பாதி மாவு சேர்த்துருக்கேன். பாதி மாவில் பாதாம் சேர்த்துட்டேன். பாதாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸி கொள்ளாது, அதனால் அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு முறை சேர்த்து பாதாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு இருந்த மாவை திரும்பவும் எல்லாமே சேர்த்துருவேன். அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் பாதாம் இந்த மாவில் சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது மாதிரி இருக்குது பாருங்கள். முதல்ல மாவு வெள்ளையாக இருந்தது. அதுக்கடுத்து பாதாம் சேர்த்து அரைச்ச உடனே கொஞ்சம் இது எண்ணெய் பிசுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது பாதாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். நம்ம 200 கிராம் ராகிக்கு பாதாம் கொஞ்சம் நிறைய தான் சேர்த்துருக்கோம். நல்லா வாயில் போட்டு பார்க்கும்போது நல்ல சுவை கிடைச்சது. இந்த மாவு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த பாதாமோட சுவையும் ராகி நல்லா வறுபட்டு இருந்ததால் அதனோட சுவையும் சேர்த்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நான் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துருக்கேங்க. கண்ணாடி பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டா நமக்கு ரொம்ப நாள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். டீ காஃபிக்கு பதிலாக ஹார்லிக்ஸ் இதெல்லாம் அதுக்கு பதிலாக நம்ம இதை ஹெல்த்தியாக குடிக்கலாங்க. எலும்புகளுக்கும் வலுவாகும். இந்த பாதாம் நல்லா சேர்க்கறதால நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாதாமில் புரதம் அதிகமாக இருக்கிறதால ரொம்பவே நல்லது. கால்சியம், புரதம் எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் டெய்லியுமே. இப்போ நான் எடுத்து வச்சுட்டேங்க. டப்பியில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு நான் கஞ்சி காய்ச்ச போகிறேங்க. அதனால் இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனில் நிறச்சி எடுத்திருக்கேன். நிறச்சி எடுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மாவு எடுக்கிறேங்க. இந்த மாவு எடுத்து இப்போ நம்ம இதை தண்ணியில் கரைச்சிடலாம். தண்ணியில் கரைச்சி தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாவு பாருங்கள், அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவில் தண்ணி சேர்த்து இது போல் கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ கட்டி தட்டாமல் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய்ச்சும் போது.
இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கிண்ணம் வச்சுருக்கேங்க. கிண்ணத்தில் வந்து அதை ஸ்டவ் பற்ற வச்சு நான் அதை வச்சுட்டேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். அந்த கேப்பில் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அது வந்து அப்படியே அதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச தண்ணி வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சதை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நமக்கு கட்டி தட்டாது. கொஞ்சம் மெதுவாக கூட கலக்கலாம். நம்ம மாவு முதல்லையே நம்ம வந்து இதுக்குள்ளவே வந்து இந்த மாவு சேர்த்து கலக்கும்போது கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இது போல் செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக கட்டி தட்டாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நல்லா பாருங்கள் வெந்து வருது. சூப்பராக வருது பாருங்கள். நம்ம ராகி மாவு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ ஹை ஃப்ளேமில் இருந்தது, லோ ஃப்ளேமில் வச்சேன். இது போல் கொதித்து வரும்போது நல்லா ஷைனிங்காக எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ராகியோட பாதாம் சேர்ந்து அவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ இதில் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நாட்டு சர்க்கரைன்னு சேர்க்குறேன். நீங்கள் இந்த இடத்துல வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் பரவாயில்ல. இதையும் கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்து கரைச்சிருக்கிறது கலந்து கொடுத்துடலாம். இந்த நாட்டு சர்க்கரையும் நம்ம வந்து இந்த கஞ்சியில் சேர்ந்து நல்லா இது போல் வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கா. கலர்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான கஞ்சிங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு கொஞ்சம் சூடான உடனே இப்போ ஏற்கனவே 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த பால் நமக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்க வேணும்னு பார்த்து சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால தான் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது. ஒரு டம்ளர் ஃபுல்லாகவே நான் வந்து பால் சேர்த்துட்டேன். பாலோட இந்த ராகியும் பாதாமும் சேர்ந்து ஏலக்காவும் சேர்ந்து இந்த நாட்டு சர்க்கரை இந்த கலவை வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் ஒரு டம்ளர் இதை வந்து குடித்தா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கும் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு டெய்லியும் 1 டம்ளர் கொடுத்தீங்கன்னா காலையில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் கம்மியாக கொடுத்தாலுமே பரவாயில்ல. ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இது போல் நீங்கள் வீட்லேயே வந்து அரைச்சி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோ நீங்களும் குடித்து ரொம்பவே நல்லதுங்க. இதில் வந்து ராகியில் வந்து நிறைய கால்சியம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து இந்த பாதாம்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ ராகியில் இருக்கிற சத்துக்கள் பார்ப்போம் வாங்க. வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, இரும்பு சத்து, கால்சியம், எலும்புகளை வலுவாக்குங்க. புரதச்சத்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்துமே அதிகமாக இருக்கிறதால ரொம்பவே நல்லது ராகி. இப்போ பாருங்கள், நான் ராகி கஞ்சியை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஷைனிங்காக நல்லா இருக்கு இல்லையா. டெய்லியும் 1 கப்பு நீங்களும் குடிச்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாதாமும் ராகியும் சேர்ந்த இந்த பால் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.